அமலாக்கத்துறையால் அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட மருமகனான சபரீஷன் அவர்கள் கைதாக போகிறார்கள். அடுத்தடுத்து தமிழகத்தில் ஒரு பெரிய அரசியல் திருப்பங்கள் ஏற்பட போகிறது. ஸோ பிஜேபி அரசியலில் 2026 ஜெயிக்கணும்னு என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது தமிழகத்தோட அரசியல் காலம் உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசியல் ஒரு மாநில, அதாவது மத்தியில் ஆளும் கட்சி ஆட்சி பிடிப்பதற்காக என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்க அப்படிங்கிற தெளிவான ஒரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும். டீட்டெயிலாக பேச போகிறோம். இதை பற்றி திருச்சி சிவா அவருக்கும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. பேசலாமா? அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணி ஒரு பக்கம், திமுக, அதுக்கப்புறமா விடுதலை சிறுத்தை கட்சி, காங்கிரஸ் கூட்டணி ஒரு பக்கம், மீதி தளபதி அவர்களோட தமிழக வெற்றி கழகம், அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி, அந்த மாதிரி 4 முனை போட்டி இப்போ உருவாகி கொண்டு இருக்கு. மூன்றாவது ஒரு பெரிய கூட்டணி தமிழக வெற்றி கழகத்தோட தலைமையில் உருவாவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ அது மேட்டர் கிடையாது. இந்த சைடு அதிமுக பிஜேபி கூட்டணி அல்லது திமுக கூட்டணி வீழ்த்த முடியுமா அப்படிங்கிற கேள்வி தான் எழுந்திருந்தது. ஏன்னா போன டைம் 2021 அதிமுக பிஜேபி கூட்டணி மிகப்பெரிய தோல்வி கூட்டணியா அமைந்தது. அதே மாதிரி தான் இப்போ பிஜேபி தனித்து போட்டிட்டு, அதிமுக தனித்து போட்டிட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தலையும் திமுக மாபெரும் வெற்றியை தழுவியது. அதிமுக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது. இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி என்னதான் மீண்டும் ஜாயின் பண்ணாலும் இந்த கூட்டணியில் இருப்பவர்களுக்கு நல்லாவே தெரியும் இது வெற்றி கூட்டணி கிடையாது. இந்த கூட்டணியை வைத்து மட்டும் திமுகவை நம்ம ஜெயிக்க முடியாது. ஸோ அதனால் இந்த கூட்டணியை ஸ்ட்ராங் படுத்தணும் அப்படின்னு சொல்லி பல பேர்கிட்ட அப்ரோச் பண்ணாங்க. முக்கியமாக தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி விஜய் அவர்களை அப்ரோச் பண்ணாங்க. 60 தொகுதிக்கு மேலே கொடுக்குறோம், எங்கள் கூட்டணிக்கு வாங்க அப்படி சொல்லி அப்ரோச் பண்ணாங்க. அதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் அப்ரோச் பண்ணாங்க. ஆனால் இவங்க யாருமே ஒத்து வரல அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இது ஓப்பனாகவே ஆதவர்ஜுன் அவர்கள் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. எங்களோட கொள்கை எதிரியே பிஜேபி தான், எங்கள் அரசியல் எதிரி திமுக தான், இவங்களுக்குள்ள கூட்டணியே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த ஆதவர்ஜுன் அவர்கள் ஓப்பனாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் கூட்டணியே கிடையவே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த ஓப்பனாகவே சொல்லிட்டாங்க. ஸோ அதனால கூட்டணிக்கான வாய்ப்புகள் அதிமுகவுக்கு கம்மியாகி கொண்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அதிமுக என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இதை வட மாநிலங்கள் பிளான் பண்ணுவாங்க. அதாவது நாம ஒரு கட்சி கூட்டணி கூப்பிடுறோம், கூட்டணிக்கு வரலன்னா அந்த கட்சி மீது அமலாக்கத்துறை ரைடு நடத்துவதை வழக்கமாக தான் வச்சிருக்காங்க. இதை இம்ப்ளிமெண்ட் தமிழகத்தில் பண்ணியிருக்காங்க. அதாவது அமலாக்கத்துறை ரைடை இப்போ திமுக மீது எழுப்பி இருக்காங்க. ஸோ திமுக மீது ஏற்கனவே அமலாக்கத்துறை பயங்கரமான ரைடு நடத்தி கொண்டு இருக்காங்க. இப்போ அடுத்தடுத்த அமைச்சர்களோட பெயர்கள் அடிபடுகிறது அப்படிங்கிற செய்திகள் கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதாவது டாஸ்மாக் ஊழல் 1000 கோடி ஏமாற்றி இருக்கு திமுக அரசு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதை பற்றி நிறைய நியூஸ் கேள்விப்பட்டோம். ஆனால் யாருக்குமே தெரியாத விஷயம் என்னன்னா, 1000 கோடி கிடையாது, 5000 கோடிக்கு மேலே ஊழல் டாஸ்மாக் நடந்திருக்கு. ஸோ வெறும் லேபிள் 100 சாராயம், அதாவது 100 பாட்டில் மட்டும்தான் கணக்கு காமிச்சிருக்காங்க. மீதி 1500 பாட்டில் கணக்கு காமிக்காம விற்கப்பட்டிருக்கு. அது எங்க விற்கப்பட்டிருக்கு, எப்படி விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ரிசர்ச் எல்லாமே இப்போ அமலாக்கத்துறை பண்ணி கொண்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டாஸ்மாக் ஊழல் யார் யார் சம்மந்தப்பட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்திருக்காங்க. அந்த லிஸ்ட் முடிவில் செம அதிர்ச்சியான செய்தி கிடைச்சிருக்கு. இந்த ஊழல் பணம் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரே ஒரு குடும்பத்துக்கு மட்டும்தான் போகிறது. அதாவது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோட குடும்பத்துக்கு மட்டும்தான் இந்த ஊழல் பணம் முக்கால்வாசி போகிறது அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு அமலாக்கத்துறையால். அதனால் அடுத்த ரைடு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அலுவலகத்திலும் சபரீஷன் அவர்களோட அலுவலகத்திலும் நடக்க போகிறதாம். சபரீஷன் அவர்களுக்கு தான் இதில் முழு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் அமலாக்கத்துறைக்கு கிடைச்சிருக்கு. அதனால சபரீஷன் அவர்களோட வீட்டை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அமலாக்கத்துறை ரைடால் என்ன பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து திமுக ஸ்ட்ராங் பண்ண, திமுக பலப்படுத்தப்பட்டு திமுக நாளுக்கு நாள் டவுன் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். இப்போ பொன்முடி அவர்களும் அதுக்கப்புறமா செந்தில் பாலாஜி அவர்களும் அவங்களோட நிலைமை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்த ரைடு சபரீஷனுக்கு போகும்போது தான் இன்னுமே திமுகவுக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும். ஏன்னா 2021 மாபெரும் வெற்றியை திமுக பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணமே சபரீஷன் அவர்கள் தான். சபரீஷன் அவர்களோட சோசியல் ஸ்ட்ராட்டஜி தான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கப்புறமா அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், முக்கியமாக
திமுகவுக்கான ஃபண்ட் வந்து எங்கேருந்து வாங்கணும் அப்படி எல்லாமே ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணது வந்து சபரீஷன் அவர்கள் தான். இப்போ சபரீஷன் அவர்களுக்கு இந்த மாதிரி ரைடு நடத்தி சபரீஷன் அவர்கள் கைதாகும் போது அது திமுகவுக்கு மிகப்பெரிய அடியாக வந்து இருக்கும். இதனால் வெளிநாட்டில் இருந்த சபரீஷன் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தல் வருகிறது, அதனால் வந்து சபரீஷன் அவர்கள் ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து இப்போ வந்து தமிழகத்தில் வந்து இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து ரைடு நடத்தி மீண்டும் வந்து சபரீஷன் அவர்கள் கைதாகும் போது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுவதற்கு திமுகவில் ஒரு ப்ராப்பரான டீமும் கிடையாது, ஒரு ப்ராப்பரான பர்சன்ஸும் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது வந்து ரைடு நடத்தும் போது வந்து அது வந்து ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்கும். ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டு வெளியாகும் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கைதானால் அதுவுமே வந்து ஒரு பெரிய தவுனாக வந்து திமுகவுக்கு வந்து அமையும். அடுத்தடுத்து தவுனா ஏற்கனவே வந்து திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் வந்து தமிழகத்தில் பல மடங்கு வந்து அதிகரித்திருக்கு. முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்கள் ஒரு புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த கட்சியில் வந்து திமுகவோட வாக்குகள் பல மடங்கு வந்து அப்படியே வந்து தாவ போகிறது. முக்கியமாக இஸ்லாமிய வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு பல மடங்கு வந்து வரப்போகிறது. இந்த சமயத்தில் வந்து திமுக மீது வந்து அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள், திமுக அமைச்சர்கள் மீது அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகள், அது எல்லாமே தாண்டி தமிழக வெற்றி கழகம் தலைவர் விஜய்க்கு இது மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா வந்து இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வைசஸ் தளபதி விஜய் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் தான் வந்து தமிழகத்தில் வந்து போய்கொண்டு இருக்கு. அந்த கேம்பெயின் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் தளபதி விஜயும் கேம்பெயினை வந்து தப்பு, நம்ம வந்து ஸ்டாலின் அவர்களை வந்து முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி திமுகவே வந்து இந்த ஒரு கேம்பெயினை வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட லைம்லைட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு ஸ்டாலின் அவர்களுக்கான லைம்லைட் வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க. இந்த சமயத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைதாகும் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து லைம்லைட் வந்து அதிகமாகும். அப்படியே வந்து லைம்லைட் வந்து அதிகமாகும் போது திமுக வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தான் திமுக இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட் வந்து தமிழக அரசியல் வந்து உருவாகும். அப்படி தமிழக அரசியல் உருவாகும் போது வந்து தமிழக வெற்றி கழகம், அதிமுக, எடப்பாடி பழனிசாமி, அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின், இந்த மாதிரி ஒரு போட்டி வந்து உருவாகும். இப்படி இந்த மாதிரி ஒரு போட்டி வந்து உருவாகும் போது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஸோ வந்து இதில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட அரசியல் அனுபவம் சரி, மக்கள் மத்தியில் பிரபலம் அனுபவம் சரி, ஸோ வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இருக்கிற அனுபவம் இருக்கிற அந்த ஒரு அந்தஸ்து வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு கிடையவே கிடையாது. ஸ்டாலினுக்கு இருக்க அந்தஸ்தும் ஸ்டாலினுக்கு இருக்க அந்த ஒரு தலைமை பவரும் அனுபவம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு கிடையாது. இதனால் வந்து திமுக அடுத்தடுத்து டவுனா போவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அமலாக்கத்துறை அடுத்த ரைடு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திலையும், அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்களோட மருமகனான சபரீஷன் அவர்களோட இல்லத்திலையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஓப்பனாகவே வந்து திமுகவோட பவர் வந்து கம்மியாக போகிறது. அதுக்கப்புறமா திமுகவோட ஸ்ட்ராட்டஜி பிளானரே வந்து இப்போ வந்து உள்ளே போக போகிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன?